பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிக்கணும், கொஞ்சோண்டு வெந்தயம், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு எல்லாம் பொரிஞ்ச உடனே வெங்காயம், அரிஞ்சு வச்ச வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தக்காளி போட்டுக்கணும். தக்காளி எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டோன்னா சீக்கிரம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடும். அப்புறமா வந்துட்டு பாவக்காய், அரிஞ்சு வச்ச பாவக்காயும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்குனா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். அதுவும் இல்லாமல் அதில் கசப்பு வேறு இருக்கும் இல்லையா, அந்த கசப்பும் போயிடும். எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா பாவக்காய் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. ஏன்னா அந்த எண்ணெயிலே வதக்குனிங்கன்னா அந்த மிளகாத்தூள் வாடையும் அடிக்காது. இந்த எண்ணெயில் வதக்கிறதுனால அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. கொஞ்சம் அந்த மிளகாத்தூளை, மஞ்சத்தூள்லாம் போட்டு நீங்கள் புளியை ஊற்றிட்டு போகிறத விட இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பெருசில் வந்துட்டு புளி ஊற வச்சு அதையும் நல்லா கரைச்சி ஊற்றிடணும். நல்லா கொதித்து வந்து குழம்ப நிறுத்த போகிறப்போ உங்களுக்கு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக